33ஆம் ஆண்டு கருத்தரங்கமும் 35வது ஆவணம் இதழ் வெளியீட்டு விழாவும் இப்போது தொடங்க இருக்கிறது. இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்துவதற்கும் இதழை வெளியிடுவதற்கும் பெறுவதற்குமான பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்குமாறு தொழில் கழகத்தின் தலைவர் மங்கையர்க்கரசி மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தொழில் கழகத்தின் செயலாளர் பி. செல்வகுமார் அவர்கள் தொடர்ந்து இந்த மேடையை கையாளுவார். அனைவருக்கும் வணக்கம். தொல்லியல் கழகத்தின் இந்த 33வது ஆண்டு கருத்தரங்கிற்கும் 35வது ஆவணம் இதழ் வெளியீட்டு விழாவிற்கும் வருகை தந்துள்ள தொல்லியல் கழகத்தின் உறுப்பினர்கள், பேராளர்கள் மற்றும் அறிஞர்கள் ஆகியோர் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தொல்லியல் கழகம் என்பது ஒரு ஆலமரம் போன்று வளர்ந்து முதிர்ந்துள்ள ஒரு நிறுவனமாகும். பொதுவாக தமிழ் சமூகத்தில் ஒரு காலகட்டத்தில் திரைப்படங்கள் தான் ஆதிக்கம் செலுத்தி வந்தன. பொதுவாக பொதுமக்கள் திரைப்பட அறிஞர்களையும் திரைப்படங்களில் வரும் கதைகளையும் அதில் வரக்கூடிய நகைச்சுவைகளையும் தான் பேசி வந்தனர். ஆனால் அண்மை காலமாக அதில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டுள்ளது. பொதுவாக தொல்லியல் என்பது பொது தொல்லியல் என்று மாறிவிட்டது. அதாவது இந்திய வரலாற்றில் முதலாக அதை அறிவியல் பூர்வமாக ஆராய்வதற்கு உரிய பங்காற்றியவர்கள் மேலை நாட்டினர். வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் 1784 ஆசியவியல் ஆய்வு கழகத்தை உருவாக்கினார். அதன் பிறகுதான் முறையாக ஒவ்வொரு சான்றுகளும் ஆராயப்பட்டு வந்தன. ஆனால் 20ஆம் நூற்றாண்டு காலத்தில் தமிழ் சமூகத்தில் திரைப்படம் அதிக ஆதிக்கம் செலுத்தி வந்தது. அதாவது தொல்லியல் வரலாற்று ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் பற்றிய ஒரு புரிதல் யாரிடம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்த காலம் உண்டு. அந்த திருப்பு முனையை ஏற்படுத்தியதில் பல நிறுவனங்கள் பங்காற்றியுள்ளன. முதலாவதாக தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை 1950களில் தொடங்கப்பட்டு அது முக்கியமான பணிகளை செய்து வந்துள்ளது. அதன் பிறகு ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் உருவாக்கப்பட்ட தொல்லியல் துறைகள், சென்னை பல்கலைக்கழக தொல்லியல் துறை, அதன் பிறகு தமிழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை, அதன் பிறகு கூற வேண்டுமென்றால் 1990களில் உருவாக்கப்பட்ட இந்த தொல்லியல் கழகம். அந்த தொல்லியல் கழகமானது முதலில் அந்த பொது தொல்லியல் பப்ளிக் ஆர்கியாலஜி என்ற ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் தான் பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்கள், பொதுமக்கள், அறிஞர்கள் என அனைவரும் தொல்லியலை ஆய்வு செய்ய ஆரம்பித்தனர். அது நிச்சயமான ஒரு திருப்புமுனை என்று நாம் கூறலாம். அந்த நிறுவனம் தற்பொழுது சுமார் 35 ஆண்டு காலத்தில் ஒரு நல்ல ஒரு நிறுவனமாக வழங்கி வந்துள்ளது. அடுத்ததாக நாம் கூற வேண்டும் என்றால் 2015-16 நடந்த கீழடி அகழாய்வு என்பது மேலும் ஒரு புதிய திருப்புமுனையை உருவாக்கியுள்ளது. இன்றைய ஒரு காலகட்டத்தில் தொல்லியலின் பங்குதாரர்கள், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று கூறும் பொழுது பலர் உள்ளார்கள். கல்லூரி ஆசிரியர்கள், பல்கலைக்கழக ஆசிரியர்கள், பொதுமக்கள், அறிஞர்கள், தமிழாசிரியர்கள் என இந்த பங்குதாரர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. அடுத்ததாக கூறப்போனால் இந்த தொல்லியல் பற்றிய புரிதல் என்பது இணையதளம் என்பதும் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்றவையும் அதிகமாக மக்களிடையே ஆதிக்கம் செலுத்தி வந்துள்ளன. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஃபால்ஸ் நெரேட்டிவ் என்று கூறக்கூடிய பொய்மை தகவல்கள் இந்த முகநூல் வழியாக பரவி வருகின்றன. நேற்று தமிழ் பல்கலைக்கழகத்தில் இந்த முதுகலை சேர்க்கைக்காக நான் ஒரு நேர்முக தேர்வு நடத்தும் பொழுது இந்த மாணவர்கள் அவர்களிடம் கேட்டேன், வரலாற்று ஆசிரியர்கள் பெயர்களை கூறுங்கள் என்று. அவர்கள் கூறியது எல்லாமே இந்த யூடியூபர்ஸ், ஃபேஸ்புக் உள்ளவர்கள். இங்கு நாம் மிகவும் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும்.
எவ்வாறு நமது இந்த தொல்லியல் அறிவை இணையதளம் வழியாக மக்களுக்கு கொண்டு செல்வது என்று. எனவே இந்த கூட்டத்தில் எவ்வாறு இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஹிஸ்டரி என்று கூறக்கூடிய அந்த ஒரு அமைப்பை நாம் சீர்திருத்தி முறையான அறிவியல் பூர்வமான ஒரு அறிவை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதற்கு உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்தையும் நான் இங்கு வேண்டுகின்றேன். மேலும் உங்களுடைய சிந்தனையும் இதற்கு அவசியம். ஏனென்றால் பல நிலைகளிலும் இந்த பொய்மையான வரலாற்றை கூறுபவர்கள் அதிகரித்து கொண்டு வருகிறார்கள். அதை நாம் இடையீடு செய்து திருத்த வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு முறையாக என்னுடைய இந்த வரவேற்புரையை இங்கு ஆற்ற விழைகின்றேன். இந்த கருத்தரங்கிற்கு தலைமையேற்று இங்கு இதை நடத்த வந்துள்ள தமிழ்நாடு இந்த தொல்லியல் கழகத்தின் தலைவர் திரு வி. மங்கையர்க்கரசி அம்மா அவர்களை முதலில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். அவர்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கடந்த முறை காஞ்சிபுரத்தில் ஒரு அருமையான ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு செய்துள்ளார். ஓய்வு பெற்று பல ஆண்டுகள் ஆகியும் மிக ஆர்வமாக அவர்கள் இந்த தொல்லியல் ஆய்வையும் வரலாற்று ஆய்வையும் செய்து வருகின்றார். இது போன்ற ஆர்வலர்களும் இந்த தொல்லியல் ஆய்விற்கு பள்ளி ஆசிரியராக இருந்து இந்த தொடர்ந்து அவர் செயல்பட்டு வருவது இந்த தொல்லியலின் பொது தொல்லியலின் ஒரு வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான பணி என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக இங்கு கருத்தரங்க நோக்க உரை ஆற்ற இருக்கும் பேராசிரியர் ஏ. சுப்பராயலு அவர்கள் இந்த தொல்லியல் கழகத்தின் முதுகெலும்பு, அதாவது மைய ஆலமரம் போன்று இருந்து அதை வழி நடத்துபவர். அவரை பற்றி நான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு வரலாற்று சான்றையும் மிகவும் நுட்பமாக ஆய்ந்து அதை சீர்தூக்கி எந்தவித பாகுபாடும் இல்லாமல் வெரி கிரிட்டிக்கல் என்று கூறலாம். இது மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது. உணர்ச்சி வசப்படாமல் ஒரு வரலாற்று சான்றை எவ்வாறு கையாண்டு முறையான வரலாறு எழுதுவது, எவ்வாறு கல்வெட்டுகளில் உள்ள அந்த கல்வெட்டுகள் கிசுகிசுக்கின்றன, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மர்மர்ஸ் என்று நொபரு கராஷிமார் கூறுவார். அதுபோன்று அந்த கல்வெட்டுகள் கூறும் ஒவ்வொரு சொற்களின் பொருள்களையும் நுண்மான் நுழைபுலத்தையும் ஆய்ந்து அவர் ஆய்வு செய்யக்கூடியவர். அவரை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக கோ. விஜய வேணுகோபால் அவர்களை பற்றியும் நான் அறிமுகம் செய்ய வேண்டியதில்லை. மிகவும் நுட்பமாக மிக ஆழமாக சென்று இலக்கியம், தொல்லியல், வரலாறு, கல்வெட்டு என்று இந்த துறையிடை ஆய்வுகள் மொழியியலையும் கலந்து ஆய்வு செய்யக்கூடிய மிகவும் அதிக அனுபவம் உள்ள ஒரு நுட்பமான ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர் அவர்கள். கோ. விஜய வேணுகோபால் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக இங்கு ஆவணம் இதழ் பெற்று வாழ்த்துறை ஆற்ற வந்துள்ள முனைவர் சீனிவாசன், மேனாள் பேராசிரியர், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். அவர்கள் ஒரு சிறந்த ஆய்வாளர். பல ஆய்வு பணிகளை அவர்கள் செய்துள்ளார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக முனைவர் சோ. சாந்தலிங்கம் ஐயா அவர்கள் இந்த கருத்தரங்கத்தின் நடுநாயகமாக விளங்குபவர். இந்த கருத்தரங்கத்தை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்து ஒரு சிறிய நமது பங்களிப்பை மட்டும் பெற்றுக்கொண்டு மிக அழகான ஒரு நூல் தொகுப்பையும் நமக்கு இந்த கருத்தரங்க அந்த பணியின் வாயிலாக நமக்கு அவர்கள் அளித்துள்ளார்கள். மேலும் தனக்கு பல சூழல்களிலும் உடல்நிலை சரியில்லாத காரணத்திலும் மிகச் சிறப்பாக இந்த கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் இந்த கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற இதற்கு பின்னணியில் பல தொண்டர்கள், வாலண்டியர்ஸ் உதவி இருக்கிறார்கள். அவர்களையும் இதற்கு ஏற்பாடு செய்துள்ள பிற அலுவலர்களையும் மற்றும் இந்த செய்தித்தாள் நிருபர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். மேலும் என்னுடைய வரவேற்புரையில் ஒரு முக்கியமான பொருண்மையை விட்டுவிட்டேன். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையில் தொல்லியல் கல்வெட்டு ஆய்வுகளுக்கென்று மிக நீண்ட காலம் பணியாற்றி அந்த பணி நிறைவிற்கு பிறகு தமிழக இந்த தொல்லியல் கழகத்திலும் பணியாற்றி அதனுடைய ஆவணம் இதழ் மிகவும் சிறப்பாக வெளிவருவதற்கு பல காலம்
உழைத்து தற்பொழுதும் உழைத்து கொண்டிருக்கின்ற முனைவர் சு ராஜகோபால் ஐயா அவர்களுடைய இந்த பணிப்பாராட்டு விழா என்பதும் நாளை நடைபெற இருக்கின்றது. இருப்பினும் ஐயா அவர்கள் முக்கியமான அந்த பங்கை ஆற்றியுள்ளார்கள். அவர்களையும் இங்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். தலைமை உரை ஆற்ற வரும்படி திருமதி வி மங்கையர்க்கரசி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அன்பார்ந்த பேராளர்களே, தொல்லியல் பெருமக்களே, அனைவருக்கும் தொல்லியல் கழகத்தின் தலைவர் என்ற முறையில் இருகரம் குவித்து வணங்குகிறேன். மதுரையில் நடைபெறும் 33ஆம் ஆண்டு கருத்தரங்கை பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வு மையம் நடத்துகிறது. 3வது முறையாக இந்த அமைப்பை இந்நிகழ்வை பொறுப்பேற்று நடத்துவது சிறப்பாகும். மாண்புமிகு தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களின் சீரிய ஆதரவில் வெகு சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளமை அளவற்ற மகிழ்ச்சியை தருகிறது. பேராளர்களுக்கு இம்முறை விருந்துடன் ஏராளமான புத்தகங்கள் பரிசலாக வழங்கப்பட்டுள்ளமை அவரின் வள்ளல் தன்மையை தயால குணத்தையும் காட்டுகிறது. நிகழ்வு நடைபெறும் 2 நாட்களும் முழுமையாக எல்லாவற்றிலும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை இவ்வூரில் இருந்து கோஆர்டினேட்டராக தன் உடல்நிலை சரியில்லை என்றாலும் அவர் சாந்தலிங்கம் ஐயா வழியில் நடத்தலின்படி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுகிறது. அனைவரும் 2 நாளும் இருந்து எங்கள் ஆவண தொல்லியல் கழகத்தை மென்மேலும் சிறப்பிக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு தருணமும் ஒரு புதிய தொடக்கம் என்பது போல் ஒவ்வொரு முறையும் ஐயா பேசும் பொழுது ஒரு புதிய செய்தியை இந்த தமிழ் மண்ணிற்கு விட்டு செல்கிறார். அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வினுடைய கருத்தரங்க நோக்க உரையை ஆற்ற வரும்படி பேராசிரியர் ஏ சுப்புராயலு ஐயா அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த தொல்லியல் கழகம், அதாவது தமிழ்நாடு தொல்லியல் கழகம் நீண்ட பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் செய்து கொண்டிருக்கும். இப்பொழுது 33 ஆண்டுகளை இந்த கழகம் நிறைவேற்றிவிட்டது. 33 ஆண்டுகளில் 35 ஆண்டு இதழ்களை, ஆவண இதழ்களை வெளிக்கொணர முயற்சி செய்து இப்பொழுது 35வது இதழ் வெளியிடப்படுகிறது. இதற்கு இந்த கழக உறுப்பினர்கள் யாவருமே பொறுப்பானவர்கள். அவர்கள் எல்லோருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றால் கழகம் என்பது வெறும் பேரளவு மட்டுமில்லை, அதில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து தான் இந்த கழகம். 35 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது ஏறக்குறைய 1990இல் தமிழ் பல்கலைக்கழகத்தில், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு 4-5 பேர் சேர்ந்து இது போன்ற ஒரு தொல்லியல் கழகத்தை உருவாக்க வேண்டும் என்று பேசினோம். அப்பொழுது அந்த கூட்டத்திலே 4-5 பேர் தான் இருந்தார்கள். அது கொஞ்ச நாள்லேயே அதற்கு உருவம் கொடுத்து துவக்கப்பட்டது. இப்பொழுது அதிலே 1000 பேருக்கு மேல் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 5 பேராக இருந்தது, இப்பொழுது 1000 பேராக பெருக்கி இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த கழகத்தினுடைய கழகத்தை எல்லோரும் நம்புகிறார்கள் என்று தான் பொருள். இந்த கழகத்தினுடைய நடவடிக்கைகள், செயற்பாடுகள் இந்த நாட்டு வரலாற்றுக்கு மிக முக்கியமானது, மிக தேவையானது என்று கருதி நிறைய பேர் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஒட்டி அடுத்து
கலைக்கோவன் அவர்கள் வரலாறு என்ற ஒரு இதழை தொடங்கினார். அதுவும் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதுலேயும் நிறைய வரலாற்று கட்டுரைகள் வருகின்றன. நிறைய பேர் அதிலையும் பங்கேற்று வருகிறார்கள். ஆக இந்த வகையிலே இந்த தொல்லியல் கழகம் ஏற்பட்டதனுடைய நோக்கம் அப்பொழுது நாங்கள் சொன்னது, இப்பொழுதும் அதையே தான் சொல்கிறோம். இது எந்த அரசு துறைக்கும் எதிரான தொடங்கப்பட்டது அல்ல. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை இருக்கிறது. அதே போல் மைய அரசிலே தொல்லியல் துறை இருக்கிறது. தொல்லியல் அளவீட்டுத்துறை, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இரண்டு துறைகளுமே ஏறக்குறைய இதே பணிகள் தான் செய்கிறார்கள். நாட்டில் உள்ள தொல்பொருள்களை அளவீடு செய்வது, தொல்பொருள்களை கணக்கெடுப்பது, அவற்றை ஆவணப்படுத்துவது, அவற்றை பாதுகாப்பது என்று அவர்கள் செய்து வருகிறார்கள். ஏறக்குறைய அதே நோக்கத்தில் தான், ஆனால் சிறிய அளவிலே நாங்கள் செய்வோம் என்று சொல்லி இந்த கழகம் துவங்கியது. அவர்களுக்கு போட்டியாக இல்லை, அவர்களுக்கு துணையாக, அவர்களுக்கு இணையாக சில செயல்கள் செய்ய வேண்டும். பொதுவாக இந்த பொருள்களை பாதுகாப்பதை விட பொருள்கள் அழியும் நிலையிலே இருப்பதை வெளியே கொண்டு வர வேண்டும். எங்கெங்கு தொல்பொருள்கள் அழிந்து கொண்டிருக்கின்றனவோ அவற்றை மக்களுக்கும் அரசுக்கும் தெரிவிக்க வேண்டும். அந்த வகையிலே அவற்றை பாதுகாக்கலாம் என்ற நோக்கத்தில் தான் இதை செய்தோம். அதற்கு பின்னாலே அந்த பல இடங்களில் காணப்படும் கல்வெட்டுக்கள், அது ஒரு முக்கிய நோக்கம். அதாவது நிறைய பேர் கல்வெட்டுக்களை புதிதாக கண்டுபிடித்து பார்வையிட்டு அது உடனே செய்தித்தாள்களிலே வெளியிடுகிறார்கள். ஆனால் செய்தித்தாள் அன்றைக்கு படித்து விட்டு அதை தூக்கி எறிந்து விடுவார்கள். அதற்கு என்று ஒரு காப்பகம் கிடையாது. ஆக அந்த செய்தி ஓரிரண்டு நாளிலே மறைந்து விடுகிறது. சில பேர் அக்கறை இருப்பவர்கள் அதை வெட்டி வீட்டிலே தங்களுடைய கோப்பிலே வைத்திருப்பார்கள். ஆனால் அது அவ்வளவுதான், எல்லோருக்கும் அது பயன்படுவதில்லை. அது போன்ற செய்திகள், அன்றாட செய்திகளை அன்றாடம் பார்த்துவிட்டு அதை ஒதுக்கிவிடக்கூடாது, அவற்றை ஆவணப்படுத்த வேண்டும் என்பது ஒரு முக்கிய நோக்கமாக இந்த தொல்லியல் கழகம் துவக்கப்பட்டது. அதனுடைய ஒரு கருவியாக இந்த ஆவணம் இதழ் தொடங்கப்பட்டது. அதனால் முதலிருந்தே இந்த உறுப்பினர்கள், கழக உறுப்பினர்கள் பல செய்திகளை நாடு முழுவதிலுமிருந்து திரட்டுகிறார்கள். அவர்கள் கண்டதை சொல்கிறார்கள். அதை ஓரளவுக்கு அவர்கள் நிறைய செய்திகள் கொண்டு வருகிறார்கள். அதை அவ்வளவையும் அப்படியே போட முடியாது. அதை ஓரளவுக்கு அதில் முக்கியமான செய்திகளை மட்டும் எடுத்து அது ஆவணத்திலே நாங்கள் வெளியிட்டு வருகிறோம். கடந்த 33 ஆண்டுகளாக அது நடந்து வருகிறது. இப்பொழுது நாம் இந்த 35வது இதழ் முடியப் போகிறது. அது உங்கள் கையிலே வரப்போகிறது. எல்லா ஆவணங்களிலும் நீங்கள் பார்த்தால் இது போன்ற நிறைய செய்திகள், பல நேரங்களிலே சில தமிழக வரலாற்றுக்கு மிக முக்கியமான செய்திகளும் கூட இதில் வந்திருக்கின்றன. காட்டாக பூலாங்குறிச்சி கல்வெட்டுக்கள் முதல் தெளிவாக இந்த ஆவணத்தில் தான் வெளியிடப்பட்டது. முதல்ல அது செய்தித்தாள்களிலே வந்தது. ஆனால் பின்னால் இதில் தான் முதல்ல நாங்கள் ஆவணப்படுத்தினோம். அதே போல் இளையான்புத்தூர் பாண்டியர் செப்பேடு, அதுவும் வெளியே சில செய்தித்தாள்களிலே வந்தது. ஆனால் அது முறையாக இந்த ஆவணத்திலே வெளியிட்டிருக்கிறோம். இது போன்ற நிறைய கல்வெட்டுக்களும் சரி, செப்பேடுகள், அப்புறம் ஓலைச்சுவடிகளும் கூட, பல முக்கியமான ஓலைச்சுவடிகள், வரலாறு சார்ந்த ஓலைச்சுவடிகளும் இந்த ஆவணத்திலே பதிப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் நிறைய செய்திகள் இதிலே இருக்கின்றன. இது இப்பொழுது அதை திருப்பி பார்க்கும் பொழுது ஒரு பெரிய மலைப்பாக இருக்கிறது. ஏற்கனவே
வந்த இதழ்களுக்கு ஒரு அடைவு இருக்கிறது. இப்பொழுது புதிதாக ராஜகோபால் முயற்சினால் 27லிருந்து 35 வரைக்கும் இருப்பதற்கு ஒரு அந்த தலைப்புகளை எல்லாம் அடைவு செய்து அதை இண்டெக்ஸ் ஒரு கண்டென்ட்ஸ் மாதிரி அதை வெளியிட இருக்கிறார். ஆக இதில் நீங்கள் பார்த்தால் பல வகையான செய்திகள் இதில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆக இது தமிழ்நாட்டு வரலாற்றை இப்பொழுது யாராவது புதிதாக ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டால், ஏதாவது எம்ஃபில்லோ அல்லது பிஹெச்டியோ மாணவர்கள் ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்தால் தமிழக வரலாற்றை பொறுத்து நிச்சயமாக அவர்கள் ஆவணத்திலே சில செய்திகளை அவர்கள் எடுத்து பார்க்க வேண்டி இருக்கும். அவர்களுக்கு சில அடிப்படை செய்திகள் இந்த ஆவணத்திலே நிச்சயமாக கிடைக்கும். அந்த வகையில் ஒரு தரமான ஒரு கட்டுரைகளை, தரமான செய்திகளை இதிலே ஆவணப்படுத்தி இருக்கிறோம். அந்த வகையிலே இந்த ஆவணத்திற்கு ஒரு 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 பெருமை இருக்கிறது. இது மேலும் இந்த ஆவணம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். பொதுவாக குறிப்பாக இளைஞர்கள், இப்பொழுது நாங்கள் தொடங்கியவர்களெல்லாம், நான் வேணுகோபால் போன்றவர்களெல்லாம் முதியவர்களாகிவிட்டோம். இருந்தாலும் ஒரு ஆர்வத்துக்காக இங்கே வருகிறோம். ஆனால் இனிமேல் இதை நடத்தி செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தான், இளைஞர்கள் தான் இதை முறையாக எடுத்து செல்ல வேண்டும். நிறைய பேர் இருக்கிறீர்கள், பல இடங்களில் இருக்கிறீர்கள். அது நாம் பெயர் சொல்ல வேண்டியதில்லை. பல இடங்களில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சில இளைஞர்கள் இப்பொழுது முன்னால் நிற்கிறார்கள், நிறைய செய்திகள் கொண்டு வருகிறார்கள். காட்டாக இந்த யாக்கை என்ற ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு நிறைய செய்திகள் கோயம்புத்தூர் அந்த வட்டாரத்தில் நிறைய செய்து வருகிறார்கள். அவர் தமிழ்நாடு முழுக்க எடுக்கிறார்கள். சில நேரங்களிலே தமிழ்நாட்டுக்கு வெளியே கர்நாடகத்திலும் கூட அவர்கள் போய் எடுத்து வருகிறார்கள். அதுபோல் ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஒரு சின்ன குழு, வரலாற்று இளைஞர்கள் குழு நன்றாக செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுக்கள். அவர்கள் மேலும் மேலும் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அவர்களை வேண்டிக் கொள்கிறேன். இது அதாவது இந்த தொல்லியல் கழகத்திலே உறுப்பினர்களாக இருந்தாலும் அவர்களும் தனியாக பல வேலைகளை நிச்சயமாக செய்ய முடியும். பல செய்திகளை அவர்களே வெளியிடவும் முடியும். அது மேலும் மேலும் இந்த மாதிரி வரலாற்று செய்திகள் பெருக வேண்டும். அதற்கு இந்த இளைஞர்கள், ஆங்காங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிச்சயமாக பங்கேற்க வேண்டும், பங்கேற்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது இந்த வரலாற்றில் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை மட்டும் நான் சொல்லிவிட்டு அமையலாம் நினைக்கிறேன். இப்பொழுது அடிக்கடி செய்தித்தாள்களிலே தொல்லியலை பற்றி செய்தி வருகிறது. குறிப்பாக கீழடி என்ற ஒரு தொல்லியல் நிலை, அங்கே நடக்கக்கூடிய அகழாய்வு ஓரிரு ஆண்டுகள் மைய அரசு தொல்லியல் துறை அங்கே அகழாய்வு செய்தது. அதற்கு தொடர்ந்து இப்பொழுது தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது, அகழாய்வு செய்து வருகிறது. அது வரவேற்க வேண்டிய ஒன்று. அதாவது நிறைய அதை அகழாய்வு செய்ய வேண்டும். ஆனால் அது முறையான அறிக்கைகள் வெளியே வர வேண்டும். அதுதான் நாம் விரும்புவது. இப்பொழுது அவர்களை நாம் குறை கூறவில்லை. ஆனால் அதை அங்கே போய் பார்ப்பவர்கள் சிலர் செய்தித்தாள்களில் ஏதாவது சில செய்திகள் முறையாக இருக்கின்றன, பல செய்திகள் திரித்து வெளியிடுகிறார்கள். அது அவர்களுடைய குறை இல்லை. ஆனால் ஒரு வகையிலே துறையையும் குறை சொல்ல வேண்டும். என்றால் அவர்கள் அகழாய்வு செய்யக்கூடிய அதே நேரத்திலே இணையாக முறையாக ஒரு சிறு அறிக்கையாவது அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ், அஃபிஷியல் பப்ளிகேஷன் என்று வெளியிட வேண்டும். செய்தித்தாள்களிலே செய்திகளை சொல்லுவதை விட அந்த அவர்களுடைய முறையான துறை வெளியீடு
வந்தால் மக்களுக்கு அது ஒரு படிப்பினையாக இருக்கும். அவர்களுக்கு ஒரு நல்ல தொல்லியல் அறிவு கிடைக்கும். அது கிடைக்காதனாலே இந்த செய்தித்தாள்களிலே சில செய்தித்தாள்கள் சுருக்கமாக வெளியிட்டால் ஒன்றும் அதை பற்றி தவறில்லை. ஆனால் அதை திரித்து இல்லாததும் பொல்லாததையுமெல்லாம் சேர்த்து வெளியிடுவார்கள். நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். அதை எங்களுடைய துறை, நான் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருந்த பொழுது கொடுமணல் என்ற ஒரு இடத்திலே அகழாய்வு செய்தோம். அது இப்போ எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், ஈரோடு மாவட்டத்திலே இருக்கிறது. அந்த இடத்திலே ஓராண்டு நாங்கள் தோண்டினோம். முதலாண்டு எதுவுமே செய்தி வெளியிடவில்லை என்றால் அது முறையாக செய்த பிறகு அது அகழாய்வு அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நினைத்தோம். அடுத்த ஆண்டு அதை பற்றி ஈரோடிலே ஒரு சின்ன கண்காட்சி செய்தோம். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு செய்தித்தாள், எல்லா செய்தித்தாள்களும் இல்லை, ஒரு செய்தித்தாள் ஒரு செய்தி வெளியிட்டது. தோண்ட தோண்ட ஒரு புதையல், தோண்ட தோண்ட ஒரு பெரிய நகரம் ஈரோடு மாவட்டத்திலே காணப்படுகிறது. அது கொடுமணல் என்பது ஒரு சின்ன ஊர், ஒரு சின்ன தொழிற்சாலை நடந்த ஊர். அது ஒரு தொழில் பேட்டையாக இருந்த ஊர் என்று சொல்ல வேண்டும். இந்த கல் மணிகள் செய்யக்கூடிய ஒரு ஊராக அது இருந்திருக்கிறது. அங்கே பெரும்பாலும் பல சிறு குடிசை தொழில்கள் குடும்ப தொழிலாக அதை செய்திருக்கிறார்கள். ஒரு பெரிய ஊர் என்று சொல்ல முடியாது. ஆனால் நிறைய அந்த கல்மணிகளை செய்யக்கூடியவர்கள் பல பேர் அங்கே இருந்திருக்கிறார்கள். அதுதான் அந்த அகழாய்விலே கிடைத்தது. அதை பற்றிய செய்திகள், அதாவது கல்மணிகள் எப்படி செய்தார்கள், அதை இப்படியெல்லாம் செய்திருக்க வேண்டும் என்று ஊகிப்பது அளவுக்கு செய்திகள் கிடைத்தன. அதோடு பக்கத்திலே இந்த கல்லறைகள் இருக்கின்றன, மெகலித்திக் பரியல்ஸ் என்பது, அதையும் ஓரிரண்டை நாங்கள் அகழாய்வு செய்தோம். ஆனால் இது அரைகுறையாக அகழாய்வு செய்திருக்கக்கூடிய நேரத்திலேயே செய்தித்தாளில் தோண்ட தோண்ட ஒரு பெரிய நகரம் வந்துவிட்டது என்று அவர்கள் வெளியிட்டார்கள். இது ஒரு தவறான ஒரு அறிக்கை, தவறான ஒரு செய்தி. இதுபோல் இப்பொழுது கீழடியை பற்றி நிறைய தவறான செய்திகள் வருகின்றன. அதனால் அதை அகழாய்வு செய்பவர்கள் ஒரு முறையான அறிக்கையை அப்போது வெளியிட்டால் நன்றாக இருக்க வேண்டும். அதை மேற்பார்வை செய்பவர்கள், அதை தலைமையேற்று நடத்துபவர்கள் அடிக்கடி செய்தித்தாளுக்கு போகக்கூடாது. அப்படி போவதால் தான் நிறைய பிரச்சனைகள் வருகின்றன. இப்பொழுது அது உங்களுக்கே தெரியும், இப்பொழுது இந்த இந்திய அரசு தொல்லியல் துறை சார்ந்தவர்கள் முதல்ல 2 ஆண்டுகள் தோண்டினார்கள். அதை பற்றிய செய்திகள் திரும்ப அதை தோண்டியவர் அறிக்கை விட்டு கொண்டே இருக்கிறார். அது சரியோ தவறோ அதை யாருமே கவனிக்க முடியவில்லை. ஆனால் அதை பற்றி நிறைய செய்திகள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. இதை நாம் முறைப்படுத்த வேண்டும். முடிந்தால் இங்கே ஒரு கருத்தரங்கு நடத்தலாம், ஆனால் இப்போதைக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் இதில் அக்கறை இருப்பவர்கள், தமிழ்நாடு அரசிலே, தமிழ்நாடு தொல்லியல் அகழாய்வுகளிலே அக்கறை இருப்பவர்கள் இதை முறைப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் யாரையும் தவறு சொல்லவில்லை. இது மாதிரி செய்தித்தாள்களில் வரும் பொழுது ஒன்று தேவையில்லாத செய்திகள் பரவுகின்றன. அதாவது இது அதாவது என்ன சொல்கிறது, அறிவுபூர்வமான ஒரு செயல்பாடு. இந்த தொல்லியல் அகழாய்வுகள் என்பது அறிவியல் பூர்வமாக செய்யக்கூடியது, உணர்ச்சி பூர்வமாக செய்யக்கூடியது அல்ல. அது சில அரசியல் மேடைகளிலே எதிர்க்கட்சிகளை எதிர்த்து பேசுபவர்கள் ஒன்று பேசுவார்கள். அதில் ஒன்று தவறும் இருக்கும், உண்மையும் இருக்கும். அதுபோன்ற உணர்ச்சி பூர்வமான அறிக்கைகளை நாம் வெளியிடுவதில்லை. அறிவுபூர்வமான அறிக்கைகளைத்தான் வெளியிட வேண்டும். அதற்காக அந்தந்த துறைகள் முறையாக
அந்த அறிக்கைகளை வெளியிடுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு தொல்லியல் கழக உறுப்பினர்களும் துணை செய்ய வேண்டும். தொல்லியல் கழக உறுப்பினர்களே இது போன்ற வதந்திகளை பரப்புவதற்கு கருவிகளாக அமைந்துவிடக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அது நம்முடைய தொல்லியல் கழகத்தினுடைய நோக்கமே அதுதான். செய்தித்தாள்களிலே அரைகுறையாக வரக்கூடியதை முறைப்படுத்தி நாம் அதை ஆவணப்படுத்த வேண்டும். நீங்கள் எங்களுடைய அந்த முதல் 2-3 இதழ்களிலே பார்த்தால் அந்த நோக்கம் பற்றி ஒரு முன்னுரை இருக்கும். அதில் இதை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதை மேலும் மேலும் அதை எடுத்து செல்ல வேண்டும், மேலும் மேலும் அதை தொடர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே திரளாக இந்த தொல்லியல் கழகத்துக்கு இப்பொழுது நிறைய ஆதரவு இருக்கிற நிறைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கருத்தரங்குகள் நடக்க இருக்கின்றன. நான் குறிப்பாக இந்த செய்தியைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். அதை உங்களிடம் சொல்லிவிட்டேன். எல்லோருக்கும் என்னுடைய பேச்சை அமைதியாக கேட்டதற்கு, அமைதியாக கேட்பதை விட இதை மற்றவர்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்று உங்களை விரும்பி கேட்டுக்கொண்டு நான் அமைகிறேன். வணக்கம். காலத்திற்கு ஏற்றார் போல் கருத்தரங்க நோக்க உரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக நேற்று வரை மதுரை கடுமையான வெப்பத்தால் தகித்தது. இன்று தொல்லியல் ஆய்வாளர்களின் வருகையால் மதுரை தன் கூடலாக மாறியது. இந்த தருணம் ஆவணம் 35வது இதழ் வெளியீட்டு விழா. இந்த 35வது ஆவண இதழை வெளியிடுவதற்கு ஐயா முனைவர் பேராசிரியர் மேனாள் பேராசிரியர் கோ விஜய வேணுகோபால் ஐயா அவர்களை வெளியிடுமாறும், அவ்விதழை பெற்று வாழ்த்துறை வழங்க உள்ளவர் ஐயா மேனாள் பேராசிரியர் முனைவர் ஸ்ரீனிவாசன் ஐயா, மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 35வது ஆவண இதழ் வெளியீட்டு விழா மற்றும் 34 இதழ்களினுடைய சொல்லடைவு, இந்த இரண்டும் தற்பொழுது வெளியிடப்படுகிறது. வெளியிடுபவர் ஐயா முனைவர் கோ விஜய வேணுகோபால் ஐயா, பெறுபவர் ஐயா முனைவர் ஸ்ரீனிவாசன், மேனாள் பேராசிரியர், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். மன்னிக்கவும், பதிப்பாசிரியர் ஐயா ராஜகோபால் ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக 34 ஆவணங்கள் உடைய தொகுப்பாக பொருளடைவு அதுவும் வெளியிடப்படுகிறது. இந்த தமிழ்நாடு இந்த தொல்லியல் கழகம் என்ற ஒரு இயக்கம் ஒரு பேரு இயக்கமாக, ஆய்வு இயக்கமாக மாறுவதற்கு பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள், தொல்லியல் ஆசிரியர்கள் போன்றவர்கள் தங்களுடைய படைப்புகளை தொடர்ச்சியாக படைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் நம்மிடம் உள்ள சில உறுப்பினர்கள் சமீப காலகட்டத்தில் மறைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நினைவு செலுத்தும் நிகழ்வு தற்பொழுது நிகழ உள்ளது. அதற்கு முன்னதாக அவர்களுடைய பெயர் பட்டியலை தொல்லியல் கழகத்தினுடைய செயலர் அவர்கள் முன் வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொல்லியல் கழகத்தின் மிக முக்கிய உறுப்பினர்களாக இருந்து ஆய்வு பணி ஆற்றி எதிர்பாராத விதமாக நம்மிடமிருந்து பிரிந்த அந்த உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வேலை இது.
இந்த உறுப்பினர்களின் பெயர்களை படித்து அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பையும் படித்து விடுகின்றேன். அதன் பிறகு நாம் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். முதலில் பேராசிரியர் KV ராமன் அவர்கள் 27/11/2024 ஆண்டு அவர் மறைந்துள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்தை வழிநடத்தி சென்று ஆர்கியாலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் அண்ட் மெத்தட் ஆர்கியாலஜி என்ற ஒரு அற்புதமான ஒரு நூலை அவர்கள் எழுதி அந்த பல முக்கியமான அகழாய்வுகளை தமிழகத்தில் அவர் செய்தவர். இந்திய அளவில் ஒரு பெரும் பேராசிரியராகவும் ஆய்வாளராகவும் வலம் வந்தவர். அவர் நம்முடைய உறுப்பினராக இருந்து மறைந்து விட்டார். அவருக்கு நாம் அஞ்சலி செலுத்துகின்றோம். அடுத்ததாக பேராசிரியர் தேனப்பன் அவர்கள் 2/3/2025 அன்று அவர்கள் மறைந்து விட்டார்கள். பேராசிரியர் தேனப்பன் தேவக்கோட்டை சேவுகன் அண்ணாமலை கல்லூரி தமிழ்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அடுத்ததாக பேராசிரியர் MGS நாராயணன், அவர் 2025 ஆண்டு மறைந்து விட்டார். கேரளாவிலும் தமிழ்நாட்டின் சங்க காலத்திலும் முக்கியமான ஆய்வுகளை அவர் செய்துள்ளார். இந்திய அளவில் புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வாளராக இருந்துள்ளார். குறிப்பாக சேர அரச வம்சத்தை பற்றிய கல்வெட்டுகளின் அடிப்படையில் ஒரு முக்கியமான நூலை அவர் தொகுத்து வழங்கியுள்ளார். அது அவருடைய பங்களிப்பு. அவருடைய அந்த நினைவாகவும் இந்த அஞ்சலியை நாம் செலுத்துகின்றோம். அடுத்தது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையின் மிக முக்கியமான ஒரு ஆய்வாளராக இருந்து 11/3/2025 அன்று மறைந்த திரு மா. சந்திரமூர்த்தி ஐயா அவர்கள். இவர்கள் துறையில் பல்லாண்டு ஆண்டுகள் பணியாற்றி துணை இயக்குநராக ஓய்வு பெற்றவர். சிற்பக்கலை, கட்டிடக்கலை, கோயிற்கலை, ஓவியக்கலை என தொல்லியல் கலைகளின் பால் மிக்க ஆர்வம் கொண்டவர். மிகச் சிறப்பாக ஆய்வு செய்தவர். அவர்களுக்கும் நாம் நினைவஞ்சலி செலுத்துகின்றோம். அடுத்ததாக நமது தொல்லியல் கழகத்தின் உறுப்பினர் லெனின் அவர்கள் 29/11/2024 ஆண்டு அவர் மறைந்தார். செஞ்சி லெனின் என்று அறியப்பட்ட அமரர் லெனின் தொல்லியல் துறையிலும் நடுவண் அரசு தொல்லியல் துறையிலும் சென்னையிலும் புதுவையிலும் பணியாற்றியவர். தொல்லியல் கழகத்தின் வாழ்நாள் உறுப்பினராக இருந்தார். என்னிடமும் பல தொல்லியல் இடங்களை பற்றி அவர் கூறியுள்ளார். குறிப்பாக மணிக்கொள்ளை என்ற இடத்தை பற்றி அவர் முதலில் அங்கு கள ஆய்வு செய்திருந்தார். அடுத்ததாக அண்மையில் இந்த ஆவணம் இதழ் வெளிவந்த பிறகு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் துறையில் முனைவர் மா. பவானி அவர்களின் வழிகாட்டலில் ஆய்வு செய்த பொன்ராஜ் பிரியன் என்ற ஒரு இளைய மாணவர் மறைந்து விட்டார். முனைவர் பட்ட ஆய்வேட்டை அவர் திருத்த முனைவர் பவானி அவர்களிடம் கொடுத்துவிட்டு அவர் சென்றவர். அவர் திருத்தி வரும் ஒரு நேரத்தில் மறைந்து விட்டார். எனவே குறிப்பாக கள ஆய்வு செய்யும் ஆய்வாளர்கள் தங்களுடைய உடல் நலத்தையும் கவனித்து கொள்ள வேண்டும். அண்மை காலமாக இளைய வயதில் இந்த மாரடைப்பு காலமாக இறப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. எனவே உடல் நலம் என்பது மிகவும் முக்கியம் என்பதை கூறிக்கொண்டு இவர்கள் அனைவரின் நினைவாக நாம் ஒரு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி ஐயா.